ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில் எல்லோரும் ஓட்டு போடுங்க. அதே மாதிரி ஈவினிங்கு பங்காளிக்குள்ள சண்டை போடுங்க. இதுதான் டாபிக். ஸோ நாளைக்கு மும்பைக்கும் சென்னைக்கும் பரம்பரை சண்டை, பரம்பரை பகை, பங்காளி சண்டை நடக்குது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பங்காளி இல்லை, ஒரு பங்காளி ரொம்ப வீக்காக இருக்கான், இன்னொரு பங்காளி டக்குன்னு ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதனால் ஒரு வேளை இதனால் ஒரு நடிச்சுக்கிட்டானோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. யாரை சொல்லணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பங்காளி ப்ளூ சட்டைக்காரன் தான், மும்பை இந்தியன்ஸு. செம்ம பாம்புக்கு வந்துட்டான். போன மேட்ச் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், அக்ரஷன் எல்லாம் அப்படியே பழைய பங்காளியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பங்காளி இந்த வாட்டி மும்பை செம்ம ஸ்ட்ராங்காக வர்றான். அதுவும் சென்னை கூட தான் நடக்க போகுது. இந்த வாட்டியும் கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. பட் சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி ஆகி போயிட்டாப்புல. ஸோ தோனி டென் வந்துடுவாப்புன்னு சொல்கிறாங்க. பட் தோனி வந்தாலும் அவர் என்ன பண்ண முடியும்? மற்றவங்க விளாண்டாதானே, 10 பேர் விளாண்டாதானே. அவர் மிஞ்சி போனால் 4 பால் பிடிப்பார், ஒரு 2 மைண்ட் ப்ளோ கேம் ஆடுவார். வேறு என்ன பண்ணுவார் அவர்? வேறு மற்ற பற்றி பண்ண முடியாது அவரால். பட் சிஎஸ்கே ஒரு கான்ஃபிடென்ட் இழந்திருக்காங்க. பார்ப்போம் யார் வெயிட் பண்ணுறான்னு. பட் என்ன பொறுத்தோம்னா நாளைக்கு 65% எம்ஐக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். 35% தான் சிஎஸ்கேக்கு வாய்ப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா மும்பை மொமெண்டத்தோட வர்றாங்க. பும்ராவும் வெறியில் வரான், விக்கெட் எடுத்துட்டான். ஸோ ஆர்டிக் பாண்டியாவும் நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்கான். போன மேட்ச் பவுலிங் டெஸ்ட் சூப்பராக எடுத்துருக்கான். அஸ்வினி குமார் 4 விக்கெட் வாங்கியிருக்கான். ரயன் ரிக்கல்ட் ஸ்டாப் பண்ணி குயின் இறங்கினாங்க. அவன் பேய் ஃபார்மில் வரான் 100 அடிச்சுட்டு. ரோஹித் சர்மா திரும்பி கம்பேக் கொடுக்க போகிறாரு. சாண்ட்னர் பவுலிங் வேற லெவலாக போடுறான். அப்படியே நிப்பாடி பால் பூமாரி வருது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு செம்ம சேலஞ்ச் இருக்க போகுது. நாளைக்கு ஜெயிக்கிற டீம் பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு அதிகம். சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு அதிகம், மும்பை ஜெயிச்சா மும்பைக்கு வாய்ப்பு. இதில் 2 பேர்த்து எவனா ஒருத்தர் பங்காளி தான் உள்ளே போக முடியும். அது யாரு? அதுதான் பெரிய பஞ்சாயத்தே ஆகும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸு, மும்பை ஃபேன்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டு ரெடியாக இருந்துங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அட்டன் ஆயிருங்க. கண்டிப்பாக பங்காளி சண்டை இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எத்தனை பேர் பங்காளி சண்டையை மீட் பண்ண போய் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி பங்காளி சண்டையில் ரொம்ப இம்பார்ட்டன் முக்கியமான விஷயம் மொமெண்டத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பங்காளி சண்டையில் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தோம்னா மொமெண்டம் இப்போ மும்பை கிட்ட தான் இருக்குது. சிஎஸ்கே கிட்ட மொமெண்டம் இல்லை. ஸோ பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எங்க கடைசியில் எனக்கு ஒரு வருத்தங்க. சிஎஸ்கே ஆயுஷ் மாதிரி இன்ஜுரி, தீபா கூட ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவனவே அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு படத்தில் சிங்கம் படத்தில் இவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம யார், சூரி, இந்த செருப்புக்கு இந்த செருப்பு ஈக்குவலா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரைக்கு தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்டா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் யாராவது ஏற்றுப்பாங்களா? ஏற்கனவே தீபக் கூட கழி ஊற்றிருக்காங்க தமிழ்நாடு பீப்புள். ஸோ எல்லாருக்குமே தீபக் கூட டென்ஷன் ஆகிட்டு தான் மறுபடியும் ஆக்ஷன் போய் நல்ல பிளேயர் எடுத்தீங்க. இங்கே உருவில் பட்டு நல்ல பிளேயர் இருக்கான், அவன் ஆட வைங்க. அவன் போன மேட்ச் 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தா 2 மேட்சுமே 200 சைக்கிள் ஆடி இருக்கான் இல்லையா? பிரசாந்த் வீர் ஒரு மேட்ச் இன்னும் எடுத்து 43 அடிச்சு கொடுத்தான். பவுலிங் தான் அவன் வாய்ப்பு கொடுக்கல. அவனை 25 கோடி எடுத்திருக்கீங்களா? அவனை இறக்குங்க. கார்த்திக் சர்மா தான் உங்களால் நம்பிக்கை இல்லைன்னா பிரசாந்த் வீர் ஆட வைங்க. அவன் பேட்டிங் பவுலிங் பண்ணுவான்ல, அதையே பண்ண மாட்டேறீங்க. பவுலிங் சொதப்புறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாங்க. பட் மும்பை வேறு லெவலாக வரானுங்க. கண்டிப்பாக பங்காளி சண்டை கன்ஃபார்ம். எந்த பங்காளி ஜெயிக்க போகிறோம், எந்த பங்காளி சண்டை போட போகிறோன்னு தெரியல. பங்காளி சண்டை போகிறாங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸும் மும்பை ஃபேன்ஸும் அடிச்சு மல்கிட்ட போகிறாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு காலையில் ஓட்டு போட்டு நாளைக்கு ஈவினிங் மேட்ச் பார்க்கலாம். செம்ம மேட்ச், மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகேங்களா? நானும் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது எதாவது சொல்லணும் வெயிட் பண்ணால் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.